Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இவர் பேர் ஹெமனுயல் ஹுட். நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். யூனியன் பேங்க் ஆஃப் நைஜீரியாவோட டைரக்டரா இருந்தாரு. பேங்கோட டைரக்டரா இருந்ததால யார்கிட்ட எப்படி பேசணும், இம்ப்ரெஸ் பண்றது எப்படின்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாரு போல. அப்பதான் அவருக்கு நெல்சன் சகட்சிய இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. அவரு பிரேசிலியன் பேங்கோட டைரக்டரா இருக்காரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நைஜீரியன் எக்கனாமி இப்போ வளர்ந்துட்டே போகுது. நைஜீரியால நியூவா ஏர்போர்ட் ஒன்னு அபுஜால ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட் $242 மில்லியன் அதுக்கு எனக்கு கமிஷனா $10 பில்லியன் கொடுத்தா போதும், அந்த ப்ராஜெக்ட உங்களுக்கே ஓகே பண்ணிடுவேன்னு சொல்றாரு. இந்த ப்ராஜெக்ட் 1995ல ஸ்டார்ட் பண்றாங்க. 1998ல பினிஷ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்டா $191 மில்லியன் நெக்ஸ்ட் டைம் ரிமைனிங் $51 மில்லியன் தராங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு தான் தெரிய வருது அப்படி ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்டே இல்லைன்னு. Music. இவர் பேர் ஸ்டாட்டிஸ் மொரட்டிஸ். கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். நிறைய பேர் டாக்டர் கிட்ட போகவே யோசிப்பாங்க. ஏன்னா அங்க போனா கண்டிப்பா ஏதாவது ஃபால்ட் சொல்லுவாங்க. நம்ம மைண்ட் செட்டே நம்மளுக்கு ஏதோ இருக்குன்னு தோண ஸ்டார்ட் ஆயிடும். அவரோட 60 வயசுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மூச்சு விட முடியாம ஆகுது. டாக்டர் கிட்ட போனா எக்ஸ்ரே எடுக்க சொல்றாரு. ரிசல்ட்ல இவருக்கு லங் கேன்சர்னு வருது. அப்போ டாக்டர் சொல்றாரு, நீங்க இன்னும் 6ல இருந்து 9 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பீங்கன்னு. ஆனா அவருக்கு ஒன்னும் ஆகல. 10 வருஷம் கழிச்சு அந்த டாக்டரை பார்க்க வராரு. இதுல தக்க என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சா நீங்க 6 மாசத்திலேயே போயிடுவீங்கன்னு சொன்ன டாக்டர் இறந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவரு 102 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாரு. இவர் பேர் ராபர்ட் டவுனி ஜூனியர்னு சொல்றதை விட அயன்மேன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவரோட பேரண்ட்ஸ் ராபர்ட் டவுனி சீனியர் அண்ட் ஹெல்சென். அவரோட அப்பாவும் ஒரு ஆக்டர் அண்ட் பிலிம் மேக்கர் கூட. அவரோட அப்பாவும் அம்மாவும் படத்துல ஒன்னா நடிச்சு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட அப்பாக்கு ட்ரக் யூஸ் பண்ற ஹேபிட் இருந்துச்சு. அதை பார்த்த இவரும் அவரோட 6 வயசுல இருந்து ட்ரக் அடிக்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுறாரு. அப்புறம் தான் அவரோட அப்பா ரியலைஸ் பண்றாரு, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், அதனோட எஃபெக்டா இப்போ நம்ம பையனும் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டானே. ஆனா அப்பவும் ராபர்ட் டவுனி ஜூனியரால ட்ரக்க விட முடியல. அதுக்கப்புறம் டெய்லி நைட் கால் பண்ணி ட்ரக்க வீட்டுக்கே வர வைக்கிறாரு. அவரோட அப்பாவோட படத்துல சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் ட்ரக் அடிக்ட் ஆயிட்டதால அதுக்கப்புறம் பிலிம்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு போயிடுது. 34 வயசுல அவரோட நெட் வொர்த் $0. அப்புறம் ட்ரக்க விட்டுட்டு பிலிம்ல நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவரை ஸ்டார் ஆக்கின மூவின்னு பார்த்தா 2005ல ரிலீஸ் ஆன கிஸ் கிஸ் பேங் பேங்ன்ற மூவி தான். அப்புறம் நெக்ஸ்ட் இயரே ஜொடாக் டிராஃபிக் தண்டர்ன்ற மூவில எல்லாம் நடிக்கிறாரு. 2008ல தான் அயன் மேன்ல நடிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அது வேற லெவல்ல ரீச்சும் ஆகுது. இப்போ இவருக்குன்னு ஒரு தனியா ஃபேன் பேஸே இருக்கு. இப்போ இவரோட கரண்ட் நெட் வொர்த் $300 மில்லியன். ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம்ல ஒரே ஒரு சீன்ல தான் வராரு. அந்த ஒரு சீனுக்கு மட்டும் அவர் வாங்கின அமௌண்ட் $1 மில்லியன். Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power. நம்ம சேனல்ல ஆல்ரெடி டைட்டானிக்ல இருந்து தப்பிச்சு போன ஜாப்பனீஸ் ஆளை பத்தி பார்த்திருப்போம். படத்துல அந்த ஹீரோயின் மட்டும் எஸ்கேப் ஆகுற மாதிரி காமிச்சு அவங்கள வச்சுதான் மொத்த ஸ்டோரியும் சொல்லியிருப்பாங்க. உண்மையாவே அந்த ஷிப்ல இருந்து அவங்கள தவிர நிறைய பேர் தப்பிச்சிருப்பாங்க. டைட்டானிக்ல பேக்கரா வேலை செஞ்ச சார்லஸ்ன்றவரும் எஸ்கேப் ஆகியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஷிப் அடிபட்டு தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முழுகும் போது அதுல இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்களோட உயிரை எப்படி காப்பாற்றணும்னு யோசிச்சு சேஃப்டி போட்ஸை தேடி ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் போட்ல ஏத்தி விட்டுட்டு இருந்தாரு. சரி நம்மளும் ஏறிலான்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு சேஃப்டி போட் கூட இருக்க மாட்டேங்குது. உடனே அவரோட ரூமுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்த மொத்த விஸ்கியும் குடிச்சிட்டு அங்க இருந்த ஒரு டேபிள் சேரையும் கொண்டு வந்து கடல்ல போடுறாரு. அதுல மிதந்த சேர் அண்ட் டேபிளை வச்சு கொஞ்ச நேரம் சமாளிக்கிறாரு. அவரோட நல்ல நேரம் கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு போட் வருது. அதுல ஏறி தப்பிச்சிடுறாரு. ஊருக்கு போன உடனே ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்றாரு, அப்ப மட்டும் அந்த விஸ்கியை குடிக்காம
இருந்திருந்தா அந்த குளிர்லயே செத்து போயிருப்பேன்னு. என்னை காப்பாத்தினதே அந்த விஸ்கி தான்னு சொல்றாரு. இந்த கொரோனா டைம்ல நிறைய சஃபர் ஆகுறவங்கன்னு பார்த்தா டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசை வச்சுதான் அந்த நாளை தள்ளணும்னு இருக்கவங்க தான் ரொம்ப சஃபர் ஆயிருக்காங்க. கொரோனாவால சாகுறமோ இல்லையோ பசிலேயே செத்துருவோன்ற பயம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. மும்பைல ஒரு பாட்டி பூ கட்டி வித்துட்டு இருந்தாங்க. அந்த வழிக்கா வந்த போலீஸ் அந்த பாட்டி கிட்ட, பாட்டிமா ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்களே, உங்களுக்கு அது தெரியாதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு அது தெரியும், ஆனா இந்த பூவை வித்து காசு ஆக்கலனா அடுத்த நாள் அந்த பூ என் மேலதான் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட போலீஸ் எமோஷனல் ஆயிட்டு அந்த பாட்டிக்கு 500 ரூபாய் தராங்க. நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் கொடுத்துட்டா போதுமானு. அந்த போலீஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, லாக்டவுன் முடியற வரைக்கும் டெய்லி 500 ரூபாய் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிடுறாரு. நம்மளோட போன வீடியோல லாக்டவுன்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோன்னு 58%, பப்ஜி விளையாடுவோன்ட்டு 17%, வாட்சிங் மூவிஸ் அண்ட் சீரீஸ் 15%, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறதுன்னு 4%, அதர்ஸ் 6% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. டோனி வெறியன்றவங்க உங்க வீடியோ பாக்குறதா என்னோட என்டர்டைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஐ எம் யுவர் பாய் தலன்றவங்க என்னோட சேனலை அப்டேட் பண்றதா என்னோட என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விக்கி ஷானுன்றவங்க படிக்கிறது தூங்குறது இதுதான் என்னோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஷதிக் ஹாசன்றவங்க எனக்கு உங்க வீடியோவும் பாக்குறதும் தூங்குறதும் தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. சபரி கேமிங்ன்றவங்க அவர் எங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்றாராம், அவரோட நேமை எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்காரு. அஜித் அருண்றவங்க எனக்கு ஊர் சுத்துறது தான் ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல நிறைய வெளியே சுத்தாதீங்க. வெங்கட்ன்றவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னோட ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட், அவங்க பேர் பாலா அண்ட் ராமன் சொல்லியிருக்காங்க. சாந்த் டிஎஸ்ன்றவங்க பப்ஜி தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்மேன்றவங்க ஃப்ரீ ஃபயர் தான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹைமன் உபாய்த்ன்றவங்க மூவிஸ் பார்க்கறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பாட் கேமர்ன்றவங்க கேம் விளையாடுறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. செல்வின் ராஜா செல்வின்றவங்க யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. சஞ்சய் ஒயிட்டின்றவங்க ஃப்ரீ ஃபயர் தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்பார்டன் எஃப்ன்றவங்க ஃப்ரீ ஃபயர் தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பத்ரி பி சிவன்றவங்க யூடியூப் தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஜார்விஸ் ஸ்டாக்ன்றவங்க உங்க வீடியோ தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வீரமுத்துன்றவங்க எனக்கு யூடியூப் தான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ விக்னேஷ்ன்றவங்க எனக்கு சாங்ஸ் கேட்கறது தான் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் விக்கின்றவங்க ஃப்ரீ ஃபயர் ஆடுறதா என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பிரவீன்ன்றவங்க என்னோட என்டர்டைன்மெண்ட்னா அது ஃப்ரீ ஃபயர் தான் சொல்லியிருக்காங்க. பாலாஜி பழனின்றவங்க யூடியூபும் அப்புறம் கேம் விளையாடுறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டி எடிட்ஸ்ன்றவங்க ஃப்ரீ ஃபயர் தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார் நிகின்றவங்க யூடியூப் வீடியோ பார்க்கறது தான் என்னோட என்டர்டைன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.